வித்யா, சொல்லுங்கம்மா. இன்னைக்கு காலைல இட்லிக்கு என்ன சட்னி அரைக்க போகிற? இன்றைக்கி இட்லிக்கு வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வச்சு சட்னி அரைப்போம் இல்லையா, ஆமாம். அந்த சட்னி அரைக்கிறோம்மா. சரி சரி சரி. இன்றைக்கி காலையில் இட்லிக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வச்சு ஒரு சட்னி அரைக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு 7 வச்சுருக்கேன். நாங்கள் கொஞ்சம் காரம் கூட சாப்பிட்றதுனால பச்சை மிளகா வச்சுருக்கேன், நீங்கள் குறைச்சிக்கலாம், உங்களுக்கு தேவையானது வச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவு. தாளிக்கவும் வதக்கவும் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் இந்த மாதிரி நீட் வாக்கில் அரிஞ்சுக்கணும், தக்காளி நீட் வாக்கில் அரிஞ்சுக்கணும். பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் வெடிக்காது, அப்படியே போட்டால் வெடிக்கும். பச்சை மிளகா மட்டும் எப்போவுமே வதக்கும் போது கட் பண்ணிக்கணும். சின்னதாக கட் பண்ணிக்கிட்டோன்னா வெடிக்காது பச்சை மிளகா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ என்னென்னா, இந்த வெங்காயம் பச்சை மிளகா இருக்கு இல்லையா, இதை இதில் போட்டுறணும். இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவையும் போட்டு வதக்கிடலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் கூட சாப்பிடுவோம், அதனால் வெங்காயம் வந்து பச்சை மிளகா வந்து நான் கொஞ்சம் கூட போட்டுப்பேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடணும். இப்போ நல்லா வதக்கணும். நம்ம சாம்பார் மற்றதுக்கெல்லாம் கண்ணாடி பதம் சொல்கிறோம் இல்லையா, இந்த சட்னி ஐட்டம்ஸ்க்கெலாம் கண்ணாடி பதம் வராது. இது நல்லா சுருளை வதக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு. சாம்பாருக்கெல்லாம் கண்ணாடி பதம், சில பொரியலுக்கு இதுக்கெல்லாம் கண்ணாடி பதம் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து அப்படி கிடையாது. இந்த சட்னிக்கு வந்து நல்லா வதக்கணும், சுருளை வதக்கிடணும். நான் வதக்கிட்டு மறுபடியும் காமிக்கிறேன் உங்களுக்கு. எங்களோட காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து கஞ்சி ஐட்டமாக தான் இருக்கும். நேற்று வந்து கம்பம் கூழ், அதுக்கப்புறம் கேழ்வரகு கஞ்சி, அப்புறம் அரிசி பயத்தம்பருப்பு தேங்காய் போட்டு ஒரு நாள் ஒரு கஞ்சி வச்சுருவேன். அதுக்கப்புறம் அவுளில் வந்து தேங்காய் திருவி போட்டு லைட்டாக நாட்டு சக்கரை போட்டு அது ஒரு நாள் காலையில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி போட்டு அந்த கஞ்சி வச்சுருவேன். அதுக்கப்புறம் வெந்தய கஞ்சிக்கும் இஞ்சி துவையல் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி காலையில் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வரிசையாக நாங்கள் இந்த கஷாயம் குடிச்சிட்டு இந்த தண்ணியெல்லாம் குடித்தாலே ஓரளவு இதாகிடும். அதுக்கப்புறம் வந்து காலையில் காஃபி டீ அது கிடையாது, எதுவும் கிடையாது, இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த கேரட்டு பீட்ரூட் ஆப்பிள் போட்டு ஏபிசி ஜூஸு. அதுக்கப்புறம் வேணுன்னா மோர் குடிப்போம், மோஸ்ட்லி மோர் குடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் லஞ்சு கரெக்டாக இருக்கும். நல்லா வதங்குது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் சுருளாக வதங்கணும். இதே பத்தாது, இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும், இன்னும் சுருளாக வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இடையில வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள், இல்லை வாரத்தில் ஒரு நாள் இட்லி. முன்னாடிலாம் பொங்கல்லாம் செஞ்சுட்ருந்தோம். இப்போ வந்து பொங்கல்லாம் இது பண்ணிட்டு கெஸ்ட்டு இப்போ தம்பி வந்தான்னா, ராகுல் வந்தால் அந்த மாதிரி தான் இது பண்ணுறோம் பொங்கல். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து பிளேட்டில் ஆற வச்சு வச்சிடலாம். அடுத்து தக்காளி வதக்கணும். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, சில பேர் இந்த சட்னிக்கு வந்து தக்காளி சேர்த்து இதில் போட்டுருவாங்க. ஸோ தக்காளியும் ஒழுங்காக வதங்காது, வெங்காயமும் ஒழுங்காக வதங்காது. அது வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இந்த டேஸ்ட்டு இது வேறு மாதிரி இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும், வீணாகவும் போகாது. ஒரு 2 நாள் வச்சுக்கலாம் இந்த சட்னி.
இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுடலாம். நறுக்கி வச்சுக்கோம் இல்லையா, அந்த தக்காளி போட்டுடலாம். எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இது சீக்கிரம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக, ரொம்ப போட வேண்டாம். கொஞ்சமாக உப்பு, கல் உப்பு போட்டோன்னா சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயத்துலேயுமே போடலாம், நல்லா சீக்கிரம் வதங்கும், நல்லா வதங்கும். இதில் இருக்க தண்ணி எல்லாம் சுண்டிட்டு நல்லா வதங்கும் போது அந்த தக்காளி வந்து அது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்போ இது சரியாக வதங்காமல் தண்ணியோடு அரைக்கும் போது அது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா சுருளை வரைக்கணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்தளவுக்கு வதங்கியிருக்கு நல்லா. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இது நல்லா வதங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கணும் நல்லா. இன்னும் சுருளை வதங்கும். இன்னும் நல்லா சுருளை வதங்கினான்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் கட்டியாக இந்த காம்பு பகுதியில் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதை மட்டும் இப்படி எடுத்து விட்டோம்னா, நசுக்கி விட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். வதங்கட்டும். இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கிடணும். நம்ம வதக்கிறதுக்கு ஊற்றின எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சிருச்சு பாருங்கள். இந்தளவு வதக்கணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் இந்த வெங்காயம், பச்சை மிளகா வச்சுப்போம் இல்லையா, அதோடையும் சேர்த்து வச்சு ஆற வச்சிடலாம். ஆறட்டும். ஆறணுன்னு நம்ம சட்னி அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஆறிடுச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா ஆறிடுச்சு. இது வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிடணும். அரைக்கிறது வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு. தண்ணி ஊற்றாமே நல்லா அரைஞ்சிடும். அரைச்சிட்டு பார்ப்போமா வாங்க. பாருங்கள், சட்னி இந்த மாதிரி இருக்கும். நல்லா நைஸாகிடுச்சு. தண்ணியும் ஊற்றலை. தண்ணி ஊற்றாமே பாருங்கள், நல்லா நைஸாகிடும். அந்த வெங்காயத்தில் இருக்கிறது, தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும் நம்மளுக்கு. இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாத்திரம் மாற்றி கடுகு, கருவேப்பிலை தாளித்து கொட்டிடணும். அவ்வளோதான். இட்லி இல்லை தோசை ரெண்டுத்துக்கும் வச்சு சாப்பிட்றலாம். இப்போ கடுகு தாளிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கடுகு தாளித்து சட்னியில் கொட்டிடலாம். ஓகேங்களா? இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நல்லா கடுகு வெடிக்கிட்டு பண்ணிட்டு கருவேப்பிலை சட்னியில் அப்படியே ஊற்றிட வேண்டியதான். ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி, தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சூடான இட்லியில் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி.